நிறைய ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்றோம். ஃபுட்டு நல்லா இருக்கு, இங்கே சாப்பிட்ற இடமும் நல்லா தான் இருக்கும். பட் சில இடத்துல போனீங்கன்னா அந்த இடத்துல விட்டுட்டு எந்திரிச்சு வரப்ப ஒரு ஃபீல், அந்த இடத்துல நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்கும். ஒரு ஹோட்டலில் போனோம், ஒரு ப்ரைவேஸ் இருக்குது, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நம்மளை பார்க்குறாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குற அளவுக்கு எதுவுமே இருக்குது, அந்த ஃபுட்டை தவிர வேறு எதுவும் பார்க்க முடியாது. நம்ம அந்த ஏசி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு கார்டன் செட்டப்ஸில் மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி, ஒரு குழந்தைகளை என்ஜாய் பண்ணி, கொஞ்சம் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடந்து போய் ஃப்ரீயாக சாப்பிட்ணும், நம்மளுக்கு ஒரு தனியாக ஒரு ப்ரைவேசி இருக்கணும்னு நினைப்பாங்கள்ல, அந்த இது எனக்குள்ளே இருந்துச்சு. அதனால நாங்களும் ஃபேமிலியாக ஹோட்டல் போனால் சிலதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பசங்க 3 பசங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும். எங்கேயுமே அப்படி இருந்ததில்லை. எங்கே போனாலும் ஒரு மாதிரி இதை இவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கம்மி தான் எங்கள் கூட. அங்கேயும் போய் ஒரு மாதிரி டஞ்சனாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ எனக்கே நேற்று ஈவினிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம அந்த குடியில் தனியாக நம்ம ஃபேமிலி சாப்பிட்றோம், அந்த ஃபீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இங்கே வந்தோம்னா அவங்க எல்லாருமே ஒரு ஹில் ஸ்டேஷன் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரதை கொஞ்சம் பக்கத்துலேயே தானே இருக்குது. இப்போ மதுரையே பக்கமாயிடுச்சு இங்கே. ஸோ வந்துட்டு அவங்க கொஞ்ச நேரம் குழந்தைங்க விளையாட விட்டுட்டு நல்லா கூலிங்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ அந்த ஐடியா சார் தான் ஃபஸ்ட் எடுத்தார். சரி பயம்தான், ஏன்னா பயங்கரமான ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகுமா, கூலிங்காக இருக்காது, வெக்க வரும், நிறைய மைனஸும் சொல்லி பார்த்தோம். சார் அதெல்லாம் இல்லை, இதை நம்ம சரி பண்ணுவோம், இது புதுசாக இருக்குது, நம்ம ட்ரை பண்ணுவோம், காரைக்குடியிலே இல்லை ட்ரை பண்ணுவோம்னு சொன்னார்.